பிரித்தானியாவில் இந்த வார இறுதியில் வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நாடு முழுவதும் மிதமான வெயில் நிலவும் என்றும் மான்செஸ்டர் மற்றும் எடின்பரோ போன்ற நகரங்களில் வெப்பநிலை 15 முதல் 16 பாகை வரை உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஐரோப்பிய நாடுகளான ஏதென்ஸ் மற்றும் மாட்ரிட் நகரங்களை விட பிரித்தானியாவில் இன்று அதிக வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த இதமான சூழல் நீண்ட நேரம் நீடிக்காது. ஞாயிற்றுக்கிழமை முதல் நாட்டின் தென்கிழக்கு நோக்கி மேகமூட்டமும் ஆங்காங்கே மழையும் நகரத் தொடங்கும். ஞாயிறு மதியத்திற்கு பிறகு வடக்கு பகுதிகளில் பலத்த காற்றும் அவ்வப்போது மழையும் பெய்யக்கூடும். இந்த மழையானது சில இடங்களில் பனிப்பொழிவாக மாற வாய்ப்புள்ளதால் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். மார்ச் மாதத்தில் இத்தகைய குளிர்ச்சியான சூழல் நிலவுவது இயல்பானதுதான் என்று தலைமை வானிலை ஆய்வாளர் ஸ்டீவ் வில்லிங்டன் கூறியுள்ளார். அடுத்த வார தொடக்கத்தில் அட்லாண்டிக் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மழை தீவிரமடையும். குறிப்பாக ஸ்காட்லாந்து மலைப்பகுதிகளில் பலத்த பனிப்பொழிவு இருக்கக்கூடும். கடற்கரையோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கடல் சீற்றம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. புதன்கிழமை அளவில் வடக்கிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றினால் வெப்பநிலை மேலும் குறையும். அப்போது நாட்டின் வடக்கு பகுதிகளில் தாழ்வான இடங்களிலும் பனிப்பொழிவு காணப்படலாம். இதனால் மக்கள் குளிரை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். வாரத்தின் இறுதியில் மேற்கு திசையிலிருந்து உயர் அழுத்த காற்று வீசுவதால் மழையின் தாக்கம் குறையக்கூடும். இருப்பினும் இரவு நேரங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிகாலை நேரங்களில் பயணம் செய்பவர்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்.